நான் ஒரு பிளேபேக் சிங்கர் தான். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இளையராஜா சாரோட எப்படி இருந்தது அந்த மூவி? அது பயங்கரமான ஒரு ஒரு ஐ வாஸ் ஆஸ்ட்ரக். ஏன்னா ஹீஸ் அ மிஸ்ட்ரோ அண்ட் I never imagined in any stage in my life I would go and work with him. அவர்கிட்ட இன்னைக்கு நான் கதை சொன்னேன். I told him கதை சொன்னது he loved the story. ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு கால் வந்தது. சாங் கேட்டு நான் சாங் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன். நான் வந்து ஜூன் 10th ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட், சாரை வந்து ஜூன் 6th 7th மீட் பண்றேன். ஐ தாட் சார் வந்து ஒரு மாசம் கழிச்சு வர சொல்லுவாரு, 2 மாசம் கழிச்சு வர சொல்லுவாரு, அப்படிதான் நினைச்சேன். எனக்கு 8th கால் வருது, நாளைக்கு ரெக்கார்டிங் வந்துருங்க. ஸோ 8th நான் போனேன். 8th நான் போனதும் சார் வந்து டியூன் எல்லாம் போட்டு காமிச்சாரு. அண்ட் எப்படி இருக்குமா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? இன்னொன்னு எனக்கு வந்து நான் சொன்ன சீனோட இமோஷன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டியூன்லயே வந்துடுது. And I could feel the emotion, I could see the visuals. So I said, "Illa sir, absolutely fantastic." அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஈவினிங் கால் வருது, நாளைக்கு ரெக்கார்டிங். யாரை பாடு, நான் வெளியில வரும்போது கேட்டார், யாரை பாடுனா உங்களுக்கு பிடிக்கும்? ஐ செட் ஸ்வேதா மோகன், எனக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் he had fixed the recording. காலையில போகும்போது he had written the lyrics எழுதிட்டாரு, அவரே எழுதிட்டாரு. அந்த லிரிக்ஸ்ல 2 லைன்ல எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. பிகாஸ் அவர் வந்து இந்த இதுல வந்து அன்னை தந்தைன்னு போட்டிருந்தார் இல்லையா, அன்னை என்று ஆக்குவது யார் பிள்ளை என்றோம். ஸோ இட் வாஸ் ஓன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த மதர். அண்ட் தேர் வாஸ் அ லைன் விச் செட், அன்னை ஆகலைன்னா அந்த பெண்மைக்கு முழுமை இல்லைங்கிற ஒரு லைன் இருந்தது. which I did not agree, because there are so many women who choose not to have babies. அவங்களுக்கு குழந்தை வேணும்னு அவங்களுக்கு அந்த இதுல விருப்பம் இல்லை, இல்ல அவங்களால குழந்தைய பெத்துக்க முடியல, அதனால அவங்க பெண்கள்ல குறைவுன்னு கிடையாது இல்லையா. there are so many people who adopt children. அவங்க எந்த வகையிலும் லெஸ் மதர்ஸ் ஆகிறது கிடையாது. சோ இந்த 2 லைனையும் எனக்கு மாற்ற வேண்டியிருந்தது. சார்ட் எப்படி சொல்றது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா இவ்வளோ சீனியர், இவ்வளோ ஒரு ஹீஸ் அ மாஸ்டர், அங்க போய் எப்படி சொல்றது. ஸோ தபஸ் நாயக் அவர் தான் என்னோட சவுண்ட் டிசைனர். ஓகே, ஸோ ஆடியோகிராஃபர். ஸோ தபஸ்ட்டு சொன்ன நான் சொல்ல மாட்டேன்னு அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அங்க இருக்கிறது சாரோட அசிஸ்டன்ட், சாரோட டீம் சொன்னா நாங்க யாரும் சொல்ல மாட்டோம்னு. ஸோ எனக்கு தெரியும் நான் தான் சொல்றோம்னு. ஸோ நான் போய் சாரோட கால் கீழே போய் உட்காந்துட்டேன். Because I wanted to show him my respect, at the same time tell him that this is not what I agree on. But Tapas had told me, if you go to sir, he will say idil illana vera enadunu chumma unga side la irundhu neenga oru suggestion சொல்லும்போது you should give a alternative, இல்லனா அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. சோ அத நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். ஏன்னா நான் என்னோட அசிஸ்டன்ட்ஸ்க்கு அப்படிதான் சொல்லுவேன். ஒரு சீன் சொல்லி இல்ல இது ஒர்க் அவுட் ஆகாது, இதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ணலாம்னா இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், நீ வச்சிருக்கியா ஏதாவது ஐடியா கேட்பேன். அது தெரிஞ்சாதான் நீ சஜஷன் சொல்லப்படும் சொல்வேன். So I could understand that sentiment, because he wants to know whether you really believe in that. So என் மைண்ட்ல ஒரு விஷயம் வச்சிருந்தேன். இப்ப நான் போயிட்டு சார்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இது கொஞ்சம் மாத்தி கொடுங்க. பார்த்தாரு, என்ன ஆல்டர்னேட்டிவ் கேட்டாரு. நான் சொன்னேன், அத அவர் யூஸ் பண்ணல, அதை விட பெட்டரா ஒரு விஷயம் பண்ணாரு. பட் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. எந்த விதமான ஒரு ஒரு ஈகோ இல்லாம அவர் அதை பண்ணி கொடுத்தாரு, மாத்தி கொடுத்தாரு. So this was my experience with him. So if you're reasonable, he accepts it. 1500வது படம் முடிச்சாச்சு நான் போறத. He need not have, but he did it. So அதுதான் experience.